முதலில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பல்வேறு வகைப்பட்ட சத்திர சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை மேஜர் மைனர் சர்ஜரிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10,500க்கு மேற்பட்ட மேஜர் சர்ஜரிகளும் 12,500க்கு மேற்பட்ட மைனர் சர்ஜரிகளும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை பெற்று உரிய முறையில் இந்த சர்ஜரி நடைபெற்று இன்று அந்த சர்ஜரி செய்யப்பட்ட நோயாளி விடுதலையாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சிகிச்சையை செய்து முடிப்பதற்கு ஒரு குழுதான் இந்த சர்ஜரியை செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களது வைத்தியசாலையில் கடமையாற்றும் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன மற்றும் எங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் முஜாஹித் அவர்கள் மற்றும் எங்களுடைய சீனியர் கன்சல்டன்ட் அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர் மதனலகன் அவர்களும் அவர்களுடைய டீம் அதாவது நர்சிங் ஆஃபீஸர்ஸ், ஹெல்த் அசிஸ்டன்ட் மற்றும் ஏனையவர்கள், அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் டயாலிசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் அங்கிருந்து இங்கு வந்த டாக்டர் WDMG அமரசிங்க வாஸ்குலர் சர்ஜன் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் மற்றும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இருந்து வந்த டாக்டர் பிரகீத் லம்பியாஸ் கன்சல்டன்ட் வாஸ்குலர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இவர் ஏற்கனவே எங்களுடைய வைத்தியசாலையில் கடமையாற்றி மாற்றலாகி சென்றவர். மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலையில் நர்சஸ் குலாம் மற்றும் ஹெல்த் அசிஸ்டன்ட் அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த சர்ஜரி வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. அதை தவிர எங்களது வைத்தியசாலையின் தியேட்டர் நர்சஸ் மற்றும் அங்கு கடமையாற்றும் ஏனைய ஊழியர்களும் சேர்ந்து இந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். மேலும் அந்த எங்களுடைய வைத்தியசாலையில் பணிபுரிகிற டிப்யூட்டி டைரக்டர்ஸ், பிளானிங் யூனிட் மற்றும் குறிப்பிட்ட இந்த வைத்திய நிபுணர்களுடன் சேர்ந்த அந்த டீம் அவ்வளவு பேரும் சேர்ந்து தான் இந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். இது கிழக்கு மாகாணத்தில் முதலாக இந்த ரீனல் அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு மைல்ஸ்டோனாக காணப்படுகிறது. மேலும் இவ்வாறான சிகிச்சைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்காக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வாரத்துக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மட்டக்களப்பு இங்கே சிறுநீரக நோயாளிகள அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது. இருந்தாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை எங்களுடைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளுடைய சிகிச்சையை எங்களுடைய வைத்தியசாலையில் உள்ள நெஃப்ராலஜிஸ்ட் மற்றும் ஏனைய யூரோலஜி சம்பந்தமான சர்ஜன்ஸும் உரிய சிகிச்சைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறுநீரக மாற்று சிகிச்சை முதலாக நடைபெற்றது. அதற்குரிய
ஒரு குழாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை செய்திருக்கிறார்கள். எனவே சில எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளை வந்து வேறு வைத்தியசாலையிலிருந்து எடுத்துத்தான் நாங்கள் செய்த அதனுடைய அந்த இதுகளை நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு எடுப்பதற்காக நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம். சில எத்திக்கல் காரணங்கள் இருக்கிறது. மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் நீதி நெறிமுறைகளுக்கு அமைவாக இதை நாங்கள் இதில் வெளிப்படுத்துறது அவ்வளவு பொருத்தமில்லை. 45 பேர் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை விட்டு முதற்கண் நாங்கள் ஒரு குழுவாக பெருமிதம் அடைகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தன்னுடைய வரலாற்று சாதனையை மீண்டும் ஒரு மைல்கல்லாக பதித்திருக்கின்றது. முதல் முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நாங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நடவடிக்கையானது கடந்த மே மாதம் 15ஆம் தேதி நாங்கள் இந்த சத்திர சிகிச்சையினை மேற்கொண்டிருந்தோம். இதற்குரிய பூர்வாங்க வேலைப்பாடுகள், ஒரு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை என்கின்ற போது ஒரு கொடையாளி தேவைப்படுகின்றார், அதை பெறுகின்ற ஒரு பெறுநர் தேவைப்படுகின்றார். இந்த கொடையாளியும் பெறுநரும் பொருத்தமானவர்களா என்பதனை இந்த சிறுநீரகவியல் நிபுணர் குழாம் அதனை பரிசோதித்து அவர்கள் பொருத்தமானவர்கள் என்று அதனுடைய நெறிமுறை அனுமதிகள், சுகாதார அமைச்சினுடைய அனுமதிகள் யாவும் பெறப்பட்டு அதன் பின்னர் தான் இந்த சத்திர சிகிச்சைகள் நாடு பூராகவும் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தினத்திற்கு 3 கிழமைக்கு முன்னதாக இதனை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அப்போது அந்த அனுமதி கிடைப்பதிலே சிறிய தாமதம் இருந்த காரணத்தினால் அதனை பிற்போட்டு நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதி இந்த சத்திர சிகிச்சை மேற்கொண்டிருந்தோம். எமது பிரதான சத்திர சிகிச்சை கூடத்திலே இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அந்த கொடையாளியும் பெறுநரும் மிகவும் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் அந்த சத்திர சிகிச்சையின் பிற்பாடு புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய சத்திர சிகிச்சைக்கான ICU அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே நாங்கள் அவர்களை பராமரித்து இன்று அந்த பெறுநர் இருவருமே ஆரோக்கியத்துடன் வீட்டுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையின் போது இதொரு குழுவாக நாங்கள் இதை செய்திருந்தோம். ஏனென்றால் இது முதன்முறையாக செய்யப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை இந்த பிரதேசத்திலே. ஆகவே இதற்கு எங்களுடைய சுகாதார சேவையினுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் சேல குணவர்தன் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆலோசனை மற்றும் நமது பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சினி கணேசலிங்கம் வைத்திய கலாநிதி அவர்களுடைய அனுசரணை, அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் அவர்களுடைய வழிகாட்டல் என்பவற்றுடன் நாங்கள் இந்த குழுவாக இதனை மேற்கொண்டிருந்தோம். இந்த குழுவிலே 3 பிரதான குழுக்கள் இணைந்திருந்தன. ஒன்று, இந்த நோயாளியை அந்த பெறுநர் கொடையாளி இருவரையும் இவ்வளவு காலமும் பராமரித்து அவர்களை இனியும் பராமரிக்கப் போகின்ற இந்த சிறுநீரகவியல் நிபுணரும் அவருடைய குழாமும். அவர்தான் இங்கே என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி முஜாஹித் அவர்கள். அடுத்தது, அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய இரத்த குழாய்கள் மற்றும் இந்த இரத்த உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை பிரிவினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர். அது இங்கே என்னுடைய இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி சத்யஜித் கருணாரத்னா அவர்கள். மற்றது இந்த மயக்க மருந்து ஊட்டல் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவினுடைய குழு, அது என்னுடைய தலைமையிலே அங்கே பணியாற்றியிருந்தது. இது உண்மையிலே போதனா வைத்தியசாலையிலே இருந்த குழு. ஆனால் இதைவிட நாங்கள் மிகவும் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்ட இன்னும் ஒரு குழு எங்களுக்கு இருக்கின்றது.
இருக்கின்றது. இது முதன்முறையாக நாங்கள் இங்கே செய்ததாலும் இந்த அறுவை மாற்று சிகிச்சை ஒரே சமயத்திலே கொடையாளியிடமிருந்து சிறுநீரகம் எடுக்கப்பட்டு அந்த பெறுநருக்கு அது வைக்கப்படுவதனால் 2 சத்திர சிகிச்சை கூடங்களில் 2 அணியாக அது சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனவே இதற்கு உதவியாக எங்களுடைய சத்திர சிகிச்சை நிபுணருடைய வேண்டுகோளுக்கு அமைய மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய தேசிய நிர்வாகத்தினுடைய டாக்டர் மாலக அமரசிங்க என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு இரத்த குழாய் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகீத் லம்பியாஸ் அவர்களும் இதிலே இணைந்திருந்தார்கள். அது மாத்திரமன்றி சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மாத்திரமன்றி இந்த உறுப்பு தான இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையினுடைய அனுராதபுர குழாமிலே இருந்து 3 தாதிய உத்தியோகத்தர்கள், அதிலே அந்த சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய பிரதான தாதிய உத்தியோகத்தர் உட்பட 3 தாதிய உத்தியோகத்தர்களும் ஒரு உதவியாளரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார். இதை விடவும் இங்கே இருக்கக்கூடிய எமது சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய தாதிய உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவினுடைய ஊழியர்கள் மற்றும் அந்த விடுதியிலே அந்த நோயாளிகளை கவனித்த அந்த விடுதியிலே பராமரிக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இவை யாவற்றுக்கு மேலாக நாங்கள் மிகவும் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டது அந்த 2 நோயாளிகளுக்கும். ஒரு முதலாக ஒரு சத்திர சிகிச்சையை ஒரு வைத்தியசாலையிலே ஏற்றுக்கொண்டு அதனை செய்வதற்கு அந்த மன தைரியமும் திடமும் அந்த எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் அந்த 2 நோயாளிகளிடமும் காணப்பட்டிருந்தது. ஆகவே முதற்கண் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த செயல்முறையானது ஒரு முதலாக நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற ஒரு செயற்பாடு. இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு சுகாதார அமைச்சு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவதற்கு எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அதே நேரத்தில் அந்த நோயாளியை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்குரிய வசதிகள் இங்கே எமது சிறுநீரக சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் டாக்டர் முஜாஹித் அவர்களுடைய தலைமையிலான குழுவினரால் தொடர்ச்சியாக வழங்கப்படும். அடுத்தது இதனுடைய அடுத்த கட்டமாக அவருடைய அந்த சிறுநீரக சிகிச்சை பிரிவுக்குரிய அந்த கட்டடம் பூர்த்தியாகி இருக்கின்ற நிலையிலே அது திறக்கப்படுகின்ற பட்சத்தில் அதற்கான ஒரு தனிப்பட்ட அந்த சேவையை அங்கு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு எங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அது இங்கிருந்து வேறு, அதாவது பொலனறுவையிலே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த உறுப்பு மாற்றுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை. அதைவிட கொழும்பு, கண்டி, கராபிட்டிய, ஈவன் யாழ்ப்பாணம் என்று பல இடங்களிலே. ஆகவே அதை தெரிவு செய்வதிலே அந்த நோயாளிகள் அவர்களும் தங்களுடைய இலகுத்தன்மையும் பார்ப்பார்கள். எங்கு தாங்கள் சென்று இலகுவாக செய்யக்கூடிய, தங்கியிருந்து செய்யக்கூடிய இடங்கள், அது பல காரணங்கள் அதிலே அடங்கி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இடங்களுக்குத்தான் நாங்கள் வெளியிடங்களுக்குத்தான் அனுப்பி அந்த சிகிச்சைகளை நாங்கள் இவ்வளவு காலமும் மேற்கொண்டிருந்தோம். மிகவும் நல்லதொரு கேள்வி. இந்த சிகிச்சை முறையை நாங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த உறுப்பு மாற்று அறுவை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியசாலைக்கு தேவை. அது இந்த நாட்டிலே அவ்வளவு இலகுவிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அவர்கள் இதற்கு முன்னர் ஒரு குறுகிய காலத்திலே அவர்கள் வந்து சென்ற காரணத்தினால் எங்களுக்கு அது செய்ய முடியாமல் போயிருந்தது. ஆனால் இந்த முறை டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன அவர்கள் இங்கு இருந்தபோது நாங்கள் இதனை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த உந்துதலும், மற்றது எங்களுடைய சிறுநீரக
நோயியல் வைத்திய நிபுணர் முஜாஹித் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அந்த நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுடைய அனுமதியை எடுத்து இவ்வாறான ஒரு குழு ரீதியான ஒரு செயற்பாட்டின் பின்னர் தான் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நான் ஏற்கனவே கூறியது போன்று இது தனியொருவர் இவன் அந்த சத்திர சிகிச்சை நிபுணர் அவர் தனியே செய்ய முடியாது. இன்னொரு சத்திர சிகிச்சை நிபுணரை நாங்கள் கொண்டு வந்துதான் இதனை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு காலதாமதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரைட். உறுப்பு தானத்துக்குரிய அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்பை தானம் செய்வதற்குரிய அனுமதியை அல்லது அவனுடைய எண்ணக்கருத்தை வெளிப்படுத்துவதற்குரிய விண்ணப்பங்கள் எங்களிடமும் இருக்கின்றது. ஆனால் அந்த மக்கள் அதாவது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இங்கு இந்த மூளைச்சாவு அடைந்த நோயாளிகள் அல்லது அந்த அந்த நபர்களிடம் இருந்து கூட உறுப்புகளை பெறுவதற்கு அந்த மக்கள் வந்து உறுப்புகளை தருவதற்கு முன்வர தயக்கம் காட்டுவதன் காரணமாக அதை சமூக அளவிலே அதை கொண்டு சென்று அதனுடைய விண்ணப்பங்களை கொடுத்து அதை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் இன்னும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த மக்களுடைய மனதிலே அந்த மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனை மக்கள் முன்கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற பட்சத்திலே அந்த விண்ணப்ப படிவங்களை நாங்களும் ஏனைய திணைக்களங்களுக்கும் அனுப்பி அந்த அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள் அரசு சாரா ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரிடமும் இவ்வாறான ஒரு விண்ணப்ப படிவங்களை கொடுத்து அவர்களுடைய அந்த அனுமதியை அவர்களுடைய எண்ணக்கருக்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதைவிடவும் முக்கியமாக இன்னும் ஒரு கோரிக்கையை நான் எமது மக்களிடம் வைக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த உறுப்பு மாற்று ஒரு கொடையாளியிடம் இருந்து ஒரு உயிருள்ள ஒரு கொடையாளியிடம் இருந்து இன்னொரு பெறுநருக்கு சென்றது. இது உலகிலே மிகவும் தட்டுப்பாடு கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே தற்பொழுது உலகிலே கூடுதலாக கடவரிக் டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லப்படுகின்ற அதாவது தகுதியுடைய சில நபர்கள் விபத்து காரணமாக மூளைச்சாவு அடைகின்ற போது அவர்களுடைய உறுப்புகளை தானம் செய்து அந்த உறுப்புகளை எடுத்து பொருத்துகின்ற ஒரு செயற்பாடு உலகம் பூராகவும் இடம்பெற்று வருகின்றது. இலங்கையிலே கூட அது மிகவும் சிறப்பாக தற்பொழுது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம் எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல இருந்தும் கூட எமது மக்கள் அதற்கு முன் வருவதில்லை. ஆகவே எமது மக்கள் இனியாகிலும் அதற்கு முன்வந்து மரணிக்கின்றவர்கள் மூளைச்சாவு அடைந்திருக்கின்றவர்கள் அவர்கள் மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தி கூறிய பின்னர் உங்களுக்கு அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பட்சத்தில் அந்த இறக்கின்ற நபரினுடைய பெயரினாலே மற்றும் இரண்டு சிறுநீரகங்களை நீங்கள் தானம் செய்தால் 2 பேர் உயிருடன் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே தயவு கூர்ந்து நான் மக்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்வது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான இந்த உறுப்பு தானங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்குரிய கட்டமைப்பும் இந்த போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்றது என்பதனையும் நான் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். I am Dr. SBA Mujahid, consultant nephrologist at Teaching Hospital Beticulo. So as a consultant nephrologist, I would like to mention a few things about the kidney diseases in the world. In this today, around 1 in 10% has kidney disease. Out of these, 90% don't know that they have kidney disease. The kidney diseases, once they reach beyond certain stage, it will become irreversible, and most of them will end up reaching end-stage kidney disease. So when they reach the end-stage kidney disease, they will either need kidney transplant or dialysis. Out of these, kidney transplant, also living donor kidney transplant is the best. That will increase the patient's
survival and quality of life significantly. So such a transplant we have made last Thursday on 15th of May. We have performed first ever living donor kidney transplant in our eastern province at Teaching Hospital Beticulo, which is a huge milestone for our hospital and the region. And after 6 days of being cared at the ICU, the patient has been discharged today without any issues whatsoever. So in this historic achievement, I would like to convey my gratitude to several people, including my nephrology team members who have been working behind the scene for a long time, for a few months, to prepare these two patients, and also during the ICU stay, and it's going to be our responsibility hereafter as well. And in addition, I would like to convey my gratitude to our consultant vascular surgeon, Dr. Satyajit Karnaratne, who has been preparing the patients from the donor as well as the recipient from the surgical point of view, and also making the surgery a huge success. And also, I would like to make special thanks to two of our other surgeons. One is from Maligawatha, Dr. Malaka Amarasinghe, and also Dr. Prageet Lambias, and who is a vascular surgeon from Anuradhapura, and their respective nursing and health assistant team. Without their help, without their assistance, it wouldn't be possible. And also, I would like to convey my gratitude to Dr. Madanalahan and Dr. Megan for preparing the patient and giving anesthesia and providing ICU care during and post transplant period, and their doctor and nursing team for their amazing care. Thank you very much. And also, I would like to thank our administrative team for granting the permission to do the surgery, and also facilitating this surgical procedure. Thank you, madam. And also, there are several other people also were involved in this surgery. This is not a simple task, and I would like to thank everyone who were involved as well. Last but not the least, I would like to thank the patient. As you know, this is the first ever living donor kidney transplant. The patient put trust, faith in us, and he was willing to undergo the surgery without any second thought in our hospital. And also the donor who donated the kidney, and I would like to thank both of them. Also, I would like to make another important plea to the public of our region. You know, in our region, the kidney transplant, the donation, that is also specifically, as Dr. Madan mentioned, that the organ donation after brain death, that is after you meet with an accident or some brain bleed, your organs will work, but your brain and heart wouldn't work. So at those times, we can harvest those two kidneys, liver, heart, and many other organs, and we can give life to many other patients. So this is unfortunately happening very, very less in our region, and organ donation is almost nil in our region. That is really sad. However, in other regions from our country, this is happening, at least once or twice or even 3 times a month. It's happening. Some of our patients also benefited from this, but from our region, we are not providing any organ donation mainly because of the reluctance of our community, maybe because the awareness is less. So I would like to plead with our public that when there is such
a donation is possible, please be kind enough to donate those organs to save and change the lives of several patients otherwise would die without appropriate life-changing treatments. Thank you. මම ડોક્ટર සත්‍යජිත් කරුණාරත්න රුධිර වාහිනී සහ වකුගඩු බද්ධ කිරී විශේෂඥ වෛද්‍යවරයා ලෙස මෙම රෝහලේ මෙම මාසයේ මුල සිට අනියුක්තව සේවය කරනවා. ඉතින් මේ අවස්ථාවේදී මම බොහොම සතුටින් ප්‍රකාශ කරනවා නැගිනිර පළාතේ ප්‍රථම සජීවී වකුගඩු බද්ධ කිරීමට මට සහභාගී වෙන්න ලැබුණා. ඉතින් මේක මම හිතනවා මේක මේ ප්‍රදේශයේ මේ පළාතේටම සිදු ලොකුම ජයග්‍රහණයක් විදිහට මම මේක දකිනවා. ඉතින් මේක එක්කෙනෙක්ගේ ගෞරවයක්වත් මේක එක්කෙනෙක්ගේ ප්‍රයත්නයක් නෙවෙයි, මේක සාමූහික ප්‍රයත්නයක්. මම හිතන්නේ මම මුලින්ම ස්තුතිවන්ත වෙනවා මේ වකුගඩුව අවශ්‍ය වුණු රෝගියාට සහ වකුගඩුව ලබා දුන් දායකයාට මම දෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා. මොකද නැගිනිර පළාතේ ප්‍රථම වකුගඩු බද්ධ කිරීමට ඔවුන් අපිව විශ්වාස කරලා මේට සහභාගී වුණා. ඉතින් අපි හිතනවා මේක මේ වකුගඩු බද්ධ කිරීම ඉතාම සාර්ථකව නිම වුණා. සහ අද අපි මේ වකුගඩු බද්ධ කරපු රෝගියාවත් අද කිසිම සංකූලතාවයකින් නැතිව අපි අද රෝහලින් බැහැර යවනවා. ඉතින් මම මේක මුලින් කිව්වා වගේ මේක සාමූහික ප්‍රයත්නයක්. මේක එක්කෙනෙක් පමණක් මේකට මූලික වෙලා කටයුතු කරන්නේ නෙමෙයි. ඉතින් මේක පිටිපස්සේ ගොඩාක් දෙනෙක් ඉන්නවා. ඉතින් ඒක නිසා මම සියලුම දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා. ඉතින් මගේ විශේෂ ස්තුතිය මම මුලින්ම ප්‍රකාශ කර සිටිනවා සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමා අසේල ගුණවර්ධන මහත්මයා. ඔහු තමයි මීට අපිට අවසර ලබා දී මෙවැනි බාරදූර කාර්යයක් මෙම රෝහලේ කරන්න අපිට අවස්ථාව ලබා දුන්නේ. ඒ වගේම මම බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා අපේ අධ්‍යක්ෂකතුමිය කලා ගණේෂ්ලිංග මහත්මිය, එතුමිය සහ අපේ නියෝජ්‍ය අධ්‍යක්ෂකතුමිය සහ ඒ පරිපාලන සියලුම නිලධාරි මහත්මීන් අපිට ඉතාම අනගි සහායක් ලබා දුන්නා මේ කාර්ය සාර්ථක කර ගැනීම සඳහා. ඒ වගේම මෙම සැත්කම් සාර්ථක වෙන්නේ නැහැ මගේ සහෝදර වෘක්ක වේද විශේෂඥ වෛද්‍යතුමා ડોક્ટર මුජාහිද්. ඔහු තමයි මූලික අඩිතාලම් මේකට දැම්මේ. මොකද මේ වකුගඩුවක් අවශ්‍ය මෙහෙම පුද්ගලයාට අපි කොහොම හරි මේ ඔපරේෂන් එක කරමු මෙහි කියලා මුලින්ම ඔහු තමයි මේ අඩිතාලම අපිට ලබා දුන්නේ. ඉතින් ඔහු සහ ඔහුගේ වෛද්‍යවරුන් ඊටාම විශේෂ මහන්සි වී දෙඩි කැපවීමෙන් මේ රෝගියා සහ වකුගඩු දායකයාගේ සියලු පරීක්ෂණ කරමින් මට යොමු කරා මේ සත්කම සඳහා. ඉතින් මම ඔහුට විශේෂ ස්තුතිය පුද කරනවා මෙවැනි දෙයක් ආරම්භ කිරීමට අපිට අඩිතාලම් ලබා දුන්නට. ඒ වගේම මෙම සත්කමක් සාර්ථක වෙන්නේ නැහැ අපිට නිර්වින්දන වෛද්‍යවරුන්ගේ සහාය නැතුව. ඉතින් මම මගේ දැඩි ස්තුතිය පුද කරනවා ડોક્ટર මදනාලගන් සහ ඔහුගේ ඇනස්තීසියා ටීම් එකටම. මොකද ඔහු නැතිනම් මෙම සැත්කම සාර්ථක වෙන්නේ නැහැ. මොකද මේක මුලින්ම අපි පටන් ගන්න මුල් අවස්ථාවේ සිටම අපිට ඔපරේෂන් තියටර්ස් ලබා දීමෙන් සහ ICU පහසුකම් ලබා දීමෙන් මේ රෝගීන් සහ මේ රෝගීන් දෙදෙනාම මුල් අවස්ථාවේදී
සත්කමට සුදුසුද කියලා තෝරා ගැනීමෙන් සහ ඒ සියලුම පහසුකම් අපිට සලසා දුන්නා මදනාලකන් සර්. ඉතින් මම ඔහුට මගේ ස්තුතිය පුද කරනවා මේ වෙලාවේ. ඒ වගේම මේ බාහිර දූර කාර්යයේදී මට සර්ජන් කෙනෙක් විදිහට මට සෑහෙන්න උදව් කරේ ડોક્ટર මහලක අමරසිංහ මහත්මයා. ඔහු මාලිගාවත්ත වෘක්ක වේද විද්‍යායතනයේ විශේෂඥ වෛද්‍යතුමා. ඔහු මම මේක මුලින්ම කියපු වෙලාවේ සිටම මට සෑහෙන්න මාව දිරිමත් කරමින් මේ සත්කමටත් ඊටම අනගිතයක් ලබා දුන්නා. ඉතින් ඔහුට මම මගේ විශේෂ ස්තුතිය පුද කරනවා මේ වෙලාවේ. ඒ වගේම අනුරාධපුර ශික්ෂණ රෝහලේ රුධිර වාහිනී සහ ඔය බද්ධ කිරීම විශේෂඥ වෛද්‍ය ප්‍රගීත් ලැම්බියාස් ඔහුට මම මේ සත්කම සඳහා අපිට සහාය වීමට ආරාධනා කරපු වෙලාවේ සිටම ඔහුගේ හෙද කාර්ය මණ්ඩලයේ සූදානම් කරමින් අවශ්‍ය පහසුකම් සැලසමින් මට අනගිතයක් ලබා දුන්නා. මම ඔවුන් සහ ඒ හෙද කාර්ය මණ්ඩලයේ සහෝදරයනොත් ඊටාම ආදරයෙන් මතක් කරන බොහොම ස්තුතියි කියමින් ඒ වගේම මේක අපි මෙම රෝහලේ මුලින්ම පටන් ගැනීම අපි නිවේදනය කිරීමත් සමගම මගේ තියටර් එකේ සියලුම කාර්ය මණ්ඩලය ඊටාම උද්‍යෝගයෙන් මේ සඳහා සහභාගී වුණා. අපිට අවශ්‍ය සියලුම පහසුකම් ලබා දුන්නා. ඒ සඳහා ඔවුන්ට මගේ හදපිරි ස්තුතිය මම වෙලාවේ ප්‍රකාශ කර සිටිනවා. ඒ වගේම මම විශේෂ ස්තුතියක් දෙන්න ඕනේ මගේ වෛද්‍යතුමිය ડોક્ટર හිරුනි. එය තමයි මේ පිටිපස්සේ ඉඳලා සියලුම දේවල් කළමනා කරමින් මේ සාර්ථක කිරීමට සෑහෙන වෙහෙසක් දැරුවා. ඉතින් ඇයටත් මගේ ස්තුතිය පුද කර සිටිනවා මම මේ වෙලාවේ. ඉතින් මම කියන්නේ මේක එක්කෙනෙක්ගේ සහ එක්කෙනෙක්ගේවත් ප්‍රයත්නයක් නෙමෙයි, මේක සාමූහික ප්‍රයත්නයක්. ඉතින් අපි සියලුම දෙනාම එකතු වෙලා මේක අපි සාර්ථකව නිම කරා. ඉතින් මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කර සිටිනවා මේ අවස්ථාවක් කරගන්නවා ප්‍රකාශ කරන්න. මේ ප්‍රදේශයේ සෑහෙන පිරිසක් ඉන්නවා වකුගඩු අවශ්‍ය රෝගීන්. ඉතින් සෑම වෙලාවකටම මේ වකුගඩු අවශ්‍ය රෝගීන්ට සජීවී දායකයෙකුගෙන් වකුගඩු ලබා ගන්න හරිම අමාරුයි. ඉතින් ඒක මේ ප්‍රදේශයේ පමණක් නෙමෙයි මේ ලංකාවෙත් ලෝකෙත් ගොඩක් වෙලාවට එහෙම ඒ තත්ත්වය තියෙනවා. ඉතින් ගොඩක් වෙලාවට වකුගඩු අපිට ලබා ගන්න පුළුවන් මොළේ මියගිය සහ එවැනි රෝගීන්ගේ. ඉතින් හදිසි අනතුරු වී මොළේ මියගිය රෝගීන්ගෙන් වකුගඩුවක් ලබාගෙන අපිට ඒ වගේ වකුගඩුවක් අවශ්‍ය රෝගියෙකුට ඒක බද්ධ කරලා ඒ රෝගියාගේ තවත් ජීවිතය දෙන්න අපිට පුළුවන්කමක් තියෙනවා. ඉතින් මම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා මේ ප්‍රදේශයේ ජනතාවගෙනුත් අපි ලොකු පියවරක් ලැබුවා මේ රෝහල විදියට සහ නැගෙනහිර පළාත වෙනුවෙන්ම. ඉතින් මම හිතනවා මේ ප්‍රයත්නය අපිට දිගටම කරගෙන යන්න පුළුවන් වෙයි කියලා සහ ඒකට අපිට ජනතාවගේ සහාය අපිට අවශ්‍යයි. මේ වගේ අපිට වකුගඩු ලබා දෙන්න පුළුවන් නම් අපිට මෙම කාර්යය දිගටම කරගෙන යන්න පුළුවන්. ඉතින් සියලුම දෙනාටම මගේ ස්තුතිය පුද කර සිටිනවා. ඒ වගේම අවසානයේදීවත් මේ අපිට නම්ගම් නොකියවත් සියලුම කාර්ය මණ්ඩලය ඒ වගේම අපේ සියලුම ජ්‍යෙෂ්ඨ ශල්‍ය වෛද්‍යවරුන් අපේ අනිත් වෛද්‍යවරුන් සියලුම දෙනා අපිට මුල සිටම මේකට ආශිර්වාද කරා. හැම වෙලාවෙම දිරිමත් කරා. ඉතින් ඒ සියලුම දෙනාටම මාගේ ස්තුතිය ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.